ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் SUV Guys Be Like. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2018 ஃபார்ச்சுனருக்கும் 2017 எண்டெவருக்கும் உண்டான கம்பேரிஷன் வீடியோ. இந்த ரெண்டு காருமே பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் போகும்போது சைட் மிரரில் பார்த்தோம்னா என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குன்னு அண்ணாந்து பார்க்கக்கூடிய காருங்க தான். இந்த காரோட கம்பேரிசன் வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டொயோட்டோ ஃபார்ச்சுனரோட கீ. இந்த கீ ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனரோட சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. இதில் பியானோ பிளாக் ஃபினிஷோட இந்த கீ பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அது போக இல்லாமல் பென்ஸ் BMW கீக்குள்ளே அந்த கீயை டொயோட்டோ டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கீ இந்த செக்மெண்ட்னு சொல்லலாம். ஃபஸ்ட் நம்ம கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபோர்ட் எண்டெவரோட கீ ஃபாப். ஃபோர்ட் ஃபிகோலேருந்து எல்லா மாடல்ஸ்லேயும் 2018 டைமில் இந்த மாதிரி ஒரு கீ ஃபாப்பை தான் ஃபோர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு 40 lakh rupees ப்ரீமியம் காருக்கு இப்படி ஒரு ஃப்ளிப் கீ கொடுத்து ஃபோர்டு வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஃபோர்ட் மஸ்டாங்கில் மட்டும்தான் வேறு கீ கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு காருக்கு ஒரு நல்ல வெல் டிசைன் கீ கொடுத்துருக்கலாம். பட் ஏன் ஃபோர்டு இந்த தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் எண்டெவரோட 3.2 liter 5 cylinder டீசல் இன்ஜின் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 197 bhp at 3000 rpm கிடைக்கிது. நெக்ஸ்ட் டொயோட்டோ ஃபார்ச்சுனரோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 2.8 liter யூனிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 174 bhp at 3400 rpmல கிடைக்குது. அதே மாதிரி டார்க் பேண்ட் பார்த்தீங்கன்னா 420 Nm ஆஃப் டார்க் at 1600 rpmல கிடைக்குது. அதே மாதிரி இதில் வந்து டொயோட்டோ வந்து ஆட்டோ ஷிஃப்ட் டிரான்ஸ்மிஷன் சொல்லி ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.9 km/L தரும். பிகாஸ் இது இன்ஜின் வந்து எண்டெவரோட இன்ஜினோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரெண்டு கார்லேயுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் டெயில் கேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எண்டெவரோட எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் டெயில் கேட் பார்க்கலாம். இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெயில் கேட் ஆப்ரேஷனுக்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் 2 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெயில் கேட் ஓப்பன் ஆகும். இது ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். இப்போ வர எல்லா கார்லேயுமே இது இருக்குது. அதே மாதிரி ஃபார்ச்சுனர்லேயும் அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பட்டனை ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா பூட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நம்ம காரோட கூலஸ்ட் ஃபீச்சருக்கே வரும். ஃபோர்ட் எண்டெவரில் லாஸ்ட் ரோ சீட்ஸ்க்கு நம்ம வந்து எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து டெயில் கேட்டை ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க, L and Rன்னு சொல்லி. நீங்கள் L ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கிற லாஸ்ட் ரோ சீட் ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்ட் ஆயிரும். சிம்லர் வே ரைட் சைட் சீட்ஸும் ஃபோல்ட் ஆயிரும். இது ஒன் ஆஃப் த கூலஸ்ட் ஃபியூச்சர். இந்த செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஃபியூச்சர் எந்த காருக்குமே இல்லை. இதே மாதிரி எண்டெவரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மேசிவ் 450 liters வருது. செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட்டு பூட் கேரிங் கெப்பாசிட்டி. நீங்கள் வந்து டெயில் கேட்டை வந்து ஒரு ஈஸியாக க்ளோஸ் பண்ணலாம் அட் ப்ரெஸ் ஆஃப் பட்டன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபார்ச்சுனரோட பூட் ஸ்பேஸ். இது பார்த்தீங்கன்னா 296 liters இருக்குது. ஃபோர்டோட கார் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லென்த் ஜாஸ்தி, ஃபார்ச்சுனர் வந்து கொஞ்சம் லென்த் கம்மி. ஸோ அதனால இந்த டிஃப்ரென்ஸ் வரலாம். ஃபோர்டோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 450 liters இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டட் சீட்ஸ் கிடையாது. ஸோ நம்ம வந்து மேனுவலாக தான் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதில் வந்து நீங்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் ஃபார்ச்சுனரில் மிஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த சைடும் பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் லிஃப்ட் பண்ணி பண்ணணும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ண இது ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட்ஸ்
கேரிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகலாம். சேம் லைக் எண்டவர், இதுலேயும் எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டட் டேர்கெட் தான். ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். ரெண்டு காருமே பார்த்தீங்கன்னா இது பல்கியாக இருக்குது, இது வந்து ஷார்ட்டாக இருக்குது. எண்டவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலில் இருக்குது. ஃபார்ச்சுனர் பார்த்தீங்கன்னா மாடர்னாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேசிவ் கீலெஸ் என்ட்ரி இருக்குது, ஆனால் எண்டவரில் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் வந்து மேனுவலாக கீ ஆப்ரேட் பண்ணி தான் பண்ணணும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இருக்கிறது ஃபோர்ட் எண்டவரில். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு 50 lakhsக்கு உண்டான காருக்கு கரெக்டான இன்டீரியர். அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ பேனராமிக் சன்ரூஃப். ஸோ ரியர் அண்ட் பேசஞ்சர்ஸ் ப்ளஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு அமேசிங் வியூ கிடைக்கும். நைட் டைமில் உங்களுக்கு ஓட்டும் போது ஸ்டார்ஸ் ஆகட்டும், மூன் ஆகட்டும், ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்ம இன்டீரியர் ரொம்ப ரிச்சாக இருக்குது. மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ். டவுனில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் கொஞ்சம் சீப்பாக இருக்குது. பட் ஃபோர்டு வந்து இன்டீரியரில் காம்ப்ரமைஸிங்கே பண்ணல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெதர் ஸ்டிச்சிங்கோட, ஒரு லெதர் சாஃப்ட் டச் மெட்டீரியலோட உங்களுக்கு டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் பேனல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. டிஸ்பிளே மோட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் இப்போ டீசல் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் காமிக்கும், ப்ளஸ் பவர் டிஸ்ட்ரிபியூஷன், எந்த வீலுக்கு எவ்வளோ பவர் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு காமிக்குது. இது நான் உங்களுக்கு ஓட்டும் போது சொல்கிறேன். ஸ்பீடோமீட்டர் நீங்கள் வந்து ஓகே எடுத்துனீங்கன்னா மைல்ஸ் பெர் ஹவர், அதாவது நம்ம இந்தியாவில் மட்டும்தான் கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவரில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதர் கண்ட்ரிஸ் லைக் அமெரிக்கா, ஆஸ்திரேலியாலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு நம்ம இவ்வளோ கிலோமீட்டரில் ஓட்டுறோம், அது எவ்வளோ மைல்ஸ் போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும், அதுவும் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ட் இது வந்து இந்த சிஸ்டம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு எந்தூசியாஸ்டுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ஆஃப் ரோட் டிஸ்பிளே, காரோட ஆங்கிள் எல்லாமே காமிச்சிரும். எவ்வளோ வந்து டிக்ளைன் ஆகிருக்கு, எவ்வளோ இன்க்ளைன் ஆகிருக்கு, எவ்வளோ ஸ்டேரிங். உங்களுக்கு ஸ்டேரிங் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ 3 டிகிரி. இப்போ பாருங்கள், நான் ரொட்டேட் பண்ணுறேன், மாறும் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ 23 டிகிரி ஸ்டேரிங் திரும்பி இருக்கு. ஸோ நம்ம இது 0 டிகிரி கொண்டு வரணும். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ புது மாடலில் நேவிகேஷனோட வருது. இப்போதைக்கு இதில் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. அந்த கலர் எவ்வளோ அழகாக மாறுதுன்னு பாருங்கள், ரெட் கலரில் மாறுது. நெக்ஸ்ட் ஃபோன் வந்தீங்கன்னா எல்லோ கலரில் மாறுது. இதில் வந்து நீங்கள் ஆல் கால்ஸ், இன்கமிங் கால்ஸ், அவுட் கோயிங் கால், மிஸ்ட் கால், ரீசன்ட் கால்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். டெம்பரேச்சரும் காமிச்சிருக்காங்க 29 டிகிரிஸ் அவுட் சைட். அப்புறம் நம்ம சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அதையும் எஸ்ன்னு காமிக்குது, ப்ளஸ் டைம் காமிக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து இன்ஜின் கோல்டு டெம்பரேச்சர் காமிக்குது, ஃபியூல் காமிக்குது. இது நீங்கள் டிஸ்பிளே வந்து எதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. பவர் டிஸ்ட்ரிபியூஷன் மோட், ஸ்பீடோமீட்டர் மோட், ஆஃப் ரோட் மோட். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் கம்ப்யூட்டர் இருக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டியில் 8.7 to 9 தான் தருது. இதுவே நீங்கள் ஹைவேஸில் ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு 9.2 to 9.5 வரைக்கும் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ட்ரிப் கம்ப்யூட்டர், ஃபியூல் எக்கானமி, இது வந்து ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி 9.4 காமிக்குது. ஃபோன்லேயே இது வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க இந்த சிஸ்டம். மோஸ்ட்டாக இதிலேருந்து டீவியேஷன் வந்து உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் கம்மியாக தரலாம். அது எனக்கு கரெக்டாக தெரியல. மேக்ஸிமம் இந்த கிலோமீட்டர் உங்களுக்கு தரும் தான் நான் நினைக்கிறேன். ஆவரேஜ் ஸ்பீட் தருது. டிரைவர் அசிஸ்டில் பார்த்தீங்கன்னா சைம்ஸில் பார்க் ஸ்டார்ட், ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் உண்டான ஸ்டார்ட் காமிக்கிறது, டயர் மானிட்டர், இது எல்லாமே இருக்குது. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா மைக்கி இருக்குது. இந்த காரில் இன்னொரு விஷயம் என்னென்னா மைக்கி ஃபியூச்சர். இந்த மைக்கி ஃபியூச்சர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு 2 சாவி கொடுப்பாங்க. ஓனர் கீ ஒன்று, இன்னொரு டிரைவர் கீ ஒன்று. ஓனர் கீ வச்சு நீங்கள் ஸ்பீடை வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மியூசிக் சிஸ்டமோட வால்யூம் வந்து மேக்ஸிமம் வால்யூம் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த டிரைவர் வந்து ஓட்டும் போது அவரால் வந்து இப்போ நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஸ்பீட் 130 செட் பண்ணிட்டீங்கன்னா டிரைவரால் 130க்கு மேலே போக முடியாது. இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஃபோர்ட்ஸ் மைக்கி. ஸோ வந்து சாஃப்ட்வேர் ட்ரிவன் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிரைவர் போட்டு ஓட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க. டிரைவர் அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் ஓட்ட முடியும். அவங்களால வேகமாக ஓட்ட முடியாது. ஸோ வந்து ஓனரை மீறி டிரைவரால் எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு காருக்கு கண்டிப்பாக இது தேவை தான். லார்ஜ் டிஸ்பிளே, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம ஃபேரன்ஹீட் வியூ டெம்பரேச்சர் ரேட் மாற்றிக்கலாம். ஃபோனோட அதே மாதிரி நீங்கள் லாங்குவேஜும் வேணும்னா மாற்றிக்கலாம். ஃபோர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து எதுவுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல.
இந்த ஸ்டீரிங் வீல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 பட்டன் இருக்கு. இது வந்து இந்த சைடு எல்சிடி பேனல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இது வந்து இந்த சைடு எல்சிடி பேனல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான இது. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் வால்யூம் டவுன், வாய்ஸ் கமாண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாங் ப்ளே பண்ணுறதுக்கு, ஃபோனை ஆன்சர் பண்ணுறதுக்கு, ஃபோன் இது பண்ணுறதுக்கு. ஃபோனோட வாய்ஸ் கமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Set temperature to 19 degrees Celsius. 19. Is that right? Yes. உண்மையாலுமே சொல்லணும்னா ஃபோர்டோட வாய்ஸ் கமாண்ட் சிஸ்டம் ரெஸ்பான்சிவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் நார்மல் நம்மளோட ஸ்லாங்கில் தான் இங்கிலீஷ் பேசினேன், பட் அது புரிஞ்சுக்கிச்சு. உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 speed DCT வித் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேண்ட் ரோவரோட டெரெயின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஹில் டிசன் கண்ட்ரோலோட இருக்குது. ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட்டோ பார்க், செமி பேரல் பார்க்கிங் அசிஸ்ட், ப்ளஸ் ESC ஆஃப், ப்ளஸ் டிஃபரன்ஷியல் 4x4 லோ, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். இதில் பார்த்தீங்கன்னா டூயல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. அதாவது எப்படின்னா பேசஞ்சர் சைடுக்கு தனியாக டெம்பரேச்சர் வச்சுக்கலாம், டிரைவர் சைடுக்கு தனியாக டெம்பரேச்சர் வச்சுக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். டியூவல் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இது மட்டும் மாறுது, அது மாறவே இல்லை. ஸோ உங்களுக்கு ரெண்டு சைடுமே ஒரே டெம்பரேச்சர் விடுன்னா அந்த டியூவில் திரும்ப கிளிக் பண்ணிட்டு ரெண்டு சைடு மாறுது பாருங்கள். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்க்கலாம். டிரைவ் மோட், ESC ஆஃப் பண்ணிட்டேன், சீட் பெல்ட்ஸ் போட்டாச்சு, அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, லெஃப்ட் ஃபுட் ஆன் த பிரேக். வீடியோ எடுக்கும்போது நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. 0 to 100 வெறும் 11.2 செகண்ட்ஸில் போகுது. பிரேக்கிங் பற்றி சொல்ல வேணாம், பிரேக்கிங் அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. 3.2 லிட்டர் 5 சிலிண்டர் இன்ஜினில் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது. இதோட மேக்ஸிமம் பவர் வந்து 197 bhp, டார்க் வந்து 470 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ஆஃபர் பண்ணுறாங்க. புது மாடல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே கம்மியாயிரும். ஏன்னா அது வந்து 2 லிட்டர் டர்போ ஈகோ ப்ளூ இன்ஜின். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. இருந்தாலும் இது அளவுக்கு அதெல்லாம் பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதோட பவர் பார்த்திங்கன்னா கம்மி தான் இதோட. ஸோ 3.2 லிட்டர் இன்ஜின் தான் ஆஃப் ரோடிங்க்கு கரெக்டுன்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் எண்டெவர் வாங்குறதா இருந்தால் 3.2 லிட்டர் சிசி இப்போ உங்களால் வாங்க முடியாது. இது ஒன்லி அவைலபிள் இந்த 2017 and 18 மாடல், 19 மாடல்லையும் இருக்குது. இந்த 2020 BS6 மாடலில் தான் 3.2 லிட்டர் இன்ஜின் இது பண்ணிட்டாங்க. ஹலோ காய்ஸ், நம்ம இருக்கிறது ஃபார்ச்சுனரோட இன்டீரியர். இது ஃபுல் பிளாக்காக இருக்குது, ப்ளஸ் ரூஃப் லைனிங் மட்டும் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, ப்ரீமியம் ஃபீல் வரல எண்டெவர் அளவுக்கு. அதில் வந்து பிளாக் அண்ட் பேஸ் தீம் இருந்தனால நமக்கு இதுவாக இருக்குது. இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸில் எதுவுமே இல்லை, ஆனால் இங்கே ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வண்டியிலுமே சரி 7 ஏர்பேக்ஸ் வருது. இதுவும் சாஃப்ட் டச் மெட்டீரியல் இருக்குது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அந்தளவுக்கு ரெஸ்பான்சிவாக இல்லை. சவுண்ட்லாம் வருது கொஞ்சம் பழைய ஸ்டைல் மாதிரி தெரியுது. அந்தளவுக்கு ப்ரீமியமாக இல்லை, ஃப்ளூயிடிக்காக இல்லை டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். இதில் வந்து அதில் இருக்க மாதிரி டெரெயின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கிடையாது. இது நம்ம மேனுவலாக லாக் பண்ணுற மாதிரி தான், பழைய ஃபார்ச்சுனரில் இருக்க மாதிரியே தான். அதே மாதிரி 2 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, இக்கோ மோட், பவர் மோட். அதே மாதிரி நம்ம இதில் ESC ஆஃப் பண்ணிக்கலாம். உடன் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரீமியம் மேட்ச் பண்ணுறதுக்கு டொயோட்டா என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு. அதே மாதிரி ஸ்டீரிங் வீல்லையும் உங்களுக்கு அந்த உடன் என்லேஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே பியானோ பிளாக் ஃபினிஷ் இருக்குது. ஸோ நம்ம வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்க்கலாம். ஸ்போர்ட் மோட் ப்ரெசண்ட்டாக S4 இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து பேடல் ஷிஃப்டர் மூலிமா ஆப்ரேட் பண்ணலாம். பாருங்கள், நான் இப்போ ஃபஸ்ட் கியரில் இருக்கேன். லெஃப்ட் ஃபுட் ஆன் த பிரேக், ரைட் ஃபுட் ஆன் த ஸோ வீல் ஸ்பின் ஆகுது. ஸோ ஃபார்ச்சுனர் வாவ், பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்கனால இது ரொம்ப ஸ்போர்ட்டியாக ஃபீல் ஆகுது. அதே மாதிரி எண்டெவரை கம்பேர் பண்ணும்போது பாடி ரோல் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் கேமரா ஷேக் ஆகிறதுலே பார்க்கலாம்.
பர்ஃபார்மன்ஸும் இன்ஜின் சிசி கம்மியாக இருந்தாலும் ஃபோர்ட் எண்டெவருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃபார்ச்சுனர் 0 to 100 12 செகண்ட்ஸில் பண்ண முடியும். இதில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் யூ கேன் see that green கலர் ஐக்கான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நான் பிரேக்லேருந்து கால் எடுத்தாலே கார் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஃபியூச்சர் எண்டெவரில் கிடையாது. ஸோ ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியாக ஃபீல் ஆகுது எண்டெவர் கம்பேர் பண்ணும்போது. எண்டெவர் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் எஸ்யூவி மாதிரி இருக்குது, ஆனால் ஃபார்ச்சுனர் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஸோ ஈகோ மோட், பவர் மோட் அதுவும் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஈகோ மோடில் உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக தரும், பவர் மோடில் உங்களுக்கு மைலேஜ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டச் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு அரௌண்ட் 16 to 17 18 பட்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது. இதுலேயும் மியூசிக், இதுவும் எண்டெவர் மாதிரி டைரக்ஷன்ஸ் காமிக்குது. 8.7 லிட்டர் ரெண்டு காருமே பார்த்தீங்கன்னா மைலேஜ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தருது. செட்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் நீங்கள் வேணும்னா லாங், நார்மல் அது இது பண்ணிக்கலாம். இப்போ பவர் மோடில் இருக்குது. ஸோ மியூசிக் நம்ம இது பண்ணிக்கலாம். கிளைமேட் கண்ட்ரோல் இயருக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே பட்டன்ஸ் தான், ஆனால் அதில் நீங்கள் டச் ஸ்க்ரீனில் ஆப்ரேட் பண்ணலாம். இதில் நீங்கள் ஆட்டோவில் போட்டுக்கலாம். இதில் வந்து ஆம்பியன்ட் லைட்டிங் கிடையாது, ஆனால் உங்களுக்கு எண்டெவரில் ஆம்பியன்ட் லைட்டிங்கோட வந்துடும். இதில் நேவிகேஷன் இருக்குது, எண்டெவரில் நேவிகேஷன் கிடையாது. ஸோ ரெண்டு காருமே கம்பேரிட்டிவாக நல்லா தான் இருக்குது. இதில் உங்களுக்கு ரியர் கேமராவில் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் வரல, ஆனால் ஃபோர்ட் எண்டெவரில் உங்களுக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸோடு வரும். அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபோர்ட் எண்டெவரோட கேமரா உண்மையாலுமே ஃபார்ச்சுனர் கம்பேர் பண்ணும்போது கிளாரிட்டி நல்லா இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருக்குது. ஃபார்ச்சுனரில் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு திருப்புறீங்களோ அது காமிக்கும் வண்டி எந்தளவுக்கு போகுதுங்கிறது. ஸோ இது ஏன் ஃபார்ச்சுனரில் மிஸ் பண்ணாங்கன்னு தெரில. இவ்வளோ பெரிய இந்த மாதிரி பெரிய எஸ்யூவிக்கு இது கண்டிப்பாக இது தேவை, ஆனால் ஃபோர்ட் அது மறக்காமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது, ஆனால் ஃபார்ச்சுனரில் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் கிடையாது. அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஆட்டோ பார்க் ஃபீச்சர் இருக்குது. ஸோ ஆட்டோ பார்க் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுவே கேட்கும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளால் பெர்பெண்டிகுலர் பார்க்கிங் பண்ண முடியாது. பெர்பெண்டிகுலர் பார்க்கிங்னா ஸோ இப்போ கார் ஸ்ட்ரைட்டாக நிற்கும் போது அதுக்கு நடுவில் போய் பார்க் பண்ண முடியும். இதுவே கார் வந்து இப்படி ஆப்போசிட்டில் இப்படி நின்றுச்சுன்னா நம்மளால் அதை பார்க் பண்ண முடியாது. அதுதான். ஸோ இதில் பேரல் பார்க்கிங் மட்டும் தான் பண்ண முடியும், பெர்பெண்டிகுலர் பார்க்கிங் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நீங்கள் டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணலாம். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு, ரைட் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா ரைட் சைடு மாறிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கிங் இந்த பக்கம் தேடுறோம். ஸோ ஸ்பேஸ் ஃபவுண்டுன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம ஸ்பேஸ் ஃபவுண்ட் பண்ணியாச்சு. ஸ்டாப் சொல்லுது. ஸோ அந்த டைம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டேரிங் வீல்லேருந்து கை எடுத்துகிட்டு நீங்கள் ரிவர்ஸ் கீரில் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், அதுவே பார்க் ஆகும். ஆஃப்-ரோட் கேப்பபிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச் ஆங்கிள், டிபார்ச்சர் ஆங்கிள், ரேம் பிரேக் ஓவர் ஆங்கிள், வாட்டர் வெயிட்டிங் டெப்த், அப்புறம் வேறு என்ன ஆஃப்-ரோட் டெக்னாலஜிஸ் இருக்குங்கிறது தான். ஃபஸ்ட்டு ஃபோர்ட் எண்டெவரோட அப்ரோச் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 30 degrees இருக்குது, நல்லாவே அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி டிபார்ச்சர் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 25 degrees. அதர் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா எண்டெவரில் லேண்ட் ரோவரில் வர மாதிரி டெரெயின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மோட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரியர் டிஃப்ரென்ஷியலை நீங்கள் எலக்ட்ரானிக்காக லாக் பண்ணிக்கலாம். ஃபார்ச்சுனரில் நீங்கள் ரியர் டிஃப்ரென்ஷியலை லாக் பண்ண முடியாது. கார்லேயுமே பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்ச் 4x4 இருக்குது. எண்டெவரில் நீங்கள் எலக்ட்ரானிக்கலாக பண்ணிக்கலாம். ஃபார்ச்சுனரில் நீங்கள் மேனுவலாக இந்த மோடை போட்டுக்கலாம். அதுக்கு தனியாக சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் எங்களோட வீடியோஸை இம்ப்ரூவ் பண்ணுவோம். Don't forget to subscribe to SUV by SB Live. Thank you.